Hello friends, welcome to my channel. லாஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் போட்டிருந்தேன். அதோட லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் அதாவது இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸு, அடுத்து எக்ஸ்க்ரீஷன், அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரா கொஷின் ஆன்சரும் இன்டெக்ஸ் கொஷின் ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் என்னோடய லாஸ்ட் பார்ட்டுக்கு பார்க்க முடியும். நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், அதாவது போன வருஷம் 10th யார் என்னென்ன சால்வ் பண்ணாங்க அந்த கொஸ்டின்ஸும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இப்போ நான் டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ் நடத்த போகிறேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரீகால் பார்ப்போம். ஹார்ட், pumping organ for transportation of blood. Heartbeat, the sound of heart count by contraction and relaxation of heart muscles. Blood, the circulatory fluid, consists of RBCs, WBCs, platelets and plasma. Blood vessels, tubular structures for carry blood. 3 types arteries, veins, capillaries. Pulse, throbbing covered by flow of blood in arteries. Circulation in animals, circulation in animals, secretion in animals. இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்வெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ரீட்ரி ஆகுதுன்னா வாட்டர், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். இதுதான் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். இதுக்கு இன்னும் நம்ம வரல, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன் பற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி சொல்ல தான் இன்றைக்கி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், டிரான்ஸ்பிரேஷன். இது 3 ப்ராசஸும் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளான்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். டிரான்ஸ்பிரேஷன், ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை நம்ம எப்படி எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் வழியாக வெளியேற்றுறோமோ அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை அது வாட்டர் வேப்பர் வழியாக வெளியில் ஏற்றுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ். தேர் ஆர் 2 டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் அ பிளான்ட். One that transports water and minerals from root to all other parts. These vessels are called, என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜைலம் வெசல்ஸ். அதாவது வாட்டரையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஜைலம். அதே மாதிரி ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பேர் ஃப்ளோயம். த அனதர் வெசல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சுகர்ஸ், சர்க்கோஸ் அப்படின்னு வரணும், அண்ட் அமினோ ஆசிட்ஸ் மேட் இன் லீவ்ஸ் டு ஆல் அதர் பிளான்ட் பார்ட்ஸ். தீஸ் ஆர் கால்ட் ஃப்ளோயம் வெசல்ஸ். அதாவது இந்த இதை பார்த்தா அவங்க புரியும். இது அப்டேக் ஆஃப் வாட்டர் இன் ஜைலம். அந்த ரெட் ஆரோ மார்க் எல்லாம் ஜைலம் வழியாக போகுது. இந்த ப்ளூ எல்லாம் ஃப்ளோயம். அதாவது ஜைலம்னா ரூட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறது தான் ஜைலமோட வேலை. ஃப்ளோயம் லீஃப் வழியாக அது தயார் பண்ணுற ஃபோட்டோசிந்தசிஸ், சன்லைட் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு இதை வச்சு அது தயார் பண்ணுற ஃபுட்டை எல்லா ரூட்ஸுக்கும் மீதி பார்ட்ஸுக்கும் அனுப்புறது ஃப்ளோயமோட வேலை. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட்டு carbon dioxide, water and minerals from the soil, water and minerals taken up by the root, sugar moves down to growing root or up to growing bud, sugar made by photosynthesis, sunlight energy. Water leaves through stoma and evaporates. Water replaced from inner cells. Water pulled up through the xylem. Roots take in more water. இது டிரான்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் டிரான்ஸ்பிரேஷன். கீழேருந்து படிக்கணும், நான் மேலேருந்து படிச்சுட்டேன் தெரியாமல். நான் கீழே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூட்ஸ் இப்போ அதிகமாக தண்ணி எடுத்துருச்சுன்னா அப்புறம் வாட்டர் சைலம் வழியாக மேலே புல் பண்ணும். அப்புறமா அந்த வாட்டர் இன்னர் செல்லோட ரீப்ளேஸ் ஆகும். அப்புறமா அந்த வாட்டர் ஸ்டொமேட்டல் போர்ஸ் வழியாக எவாப்ரேட் ஆகும். இதை தான் டிரான்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபனிஷன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Plants have 2 systems for the transport of substances using 2 different types of transport tissue. Xylem transport water and solutes from the roots to the leaves, while phloem transports food from the leaves to the rest of the plant.
Transpiration is the process by which water evaporates from the leaf, which results in more water being drawn up from the roots. Plants have adaptation to reduce excessive water loss. Phloem transports synthesized food from the leaves to the rest of the plant body. Water from roots is pulled up by this tension. At night, when stomata close and transpiration stops, the water is held in the stem and leaf by cohesion of water molecules to each other, as well as the adhesion of water to the cell walls of the xylem vessels and tracheids. அதாவது நான் சொன்ன மாதிரி plants have two systems for transportation of substance. அது என்னென்ன சப்ஸ்டன்ஸ்னால், ஒன்று வாட்டர், இன்னொன்று ஃபுட். வாட்டர் வந்து சைலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அது மாதிரி ஃபுட்டை ஃப்ளோயம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்பிரேஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னது தான், அது ப்ராசஸும் உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிட்டேன், அதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது வாட்டர் ஃப்ரம் ரூட், இதுவும் நான் உங்களுக்கு காமிச்சேன், இதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, வாட்டரை ரூட்ஸ் அதிகமாக வாட்டர் எடுத்துச்சுன்னா அது வந்து சைலம் எடுத்து கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதுதான் இதில் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், இதுதான் xylem வெசல். பாருங்கள், இதுதான் xylem வெசல். இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான், ஒன் வே ஒன்லின்னு போட்டிருக்காங்க. வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து இந்த ஃபார்மில், இந்த ஸ்மால் டாட்ஸ் ஃபார்மில் போயிட்டுருக்கு. நோ எண்ட் வால்ஸ் பிட்வீன் செல்ஸ், நடுவில் எந்த எண்டும் கிடையாது. திக் வால்ஸ் இருக்குது, லிக்னின் வால்ஸ். லிக்னின்ங்கிறது வந்து ஒரு ஹை கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, அது வந்து யாராலையும் உடைக்க முடியாது, ரொம்ப ஹை ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அது xylem வெசலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோயம் வெசல். வாட்டர் அண்ட் ஃபுட் வந்து எல்லோ அண்ட் ரெட் டாட்டில் போயிட்டுருக்கு. செல்ஸ் ஹேவ் வால்ஸ் வித் பெர்ஃபோரேஷன்ஸ். இது பேர் சீவ் டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெருசாக ஒரு மாலிக்யூல் வந்துச்சுன்னா அது இதில் பட்டுச்சுன்னா அதை ஸ்மாலர் ஆக்கி அனுப்பும், அதுதான் இந்த சீவ் டியூப்ஸோட வேலை. இது பேர் சீவ் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டூ வே ஃப்ளோவும் இருக்கும், ஒரு ஃப்ளோ அப்வர்ட்ஸ்லேயும் இருக்கும், இன்னொரு ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ்லேயும் போகும், அதுதான் ஃப்ளோயம் வெசல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பொதுவாகவே ஆக்டிவ்னால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். Whenever the substance like ions, salts and minerals move from the region of their lower concentration to the region of their higher concentration, they use energy in the form of ATP, adenosine triphosphate, from the cell. This process is called active transport. இதை படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும், அதாவது டிஃப்யூஷன். அதை நம்ம படிச்சிருக்கோம், அதாவது இதை வேறு எதாவது சப்ஜெக்டாக இல்லை இதுலையான்னு தெரியல, படிச்சிருப்போம், கண்டிப்பாக படிச்சிருப்போம். அதான் இப்போ ஒரு ஊதுபத்தியை ஒரு கார்னரில் ஏற்றி வச்சிங்கன்னா, அதான் அகர்பத்தி ஏற்றி வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லு இந்த ஒரு வீடு ஃபுல்லாக பரவுனா அது கார்னர் டிஃப்யூஷன் தான். அது மாதிரி தான் இதுவும். ஒரு லோயர் கொஞ்சம் இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கிற இடத்துல அது நோக்கி போகும், அப்படியே பரவ அது பேர் டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து இதே மாதிரி டிஃப்யூஷன் மாதிரி தான். ஆனால் அந்த டிஃப்யூஷனில் இது எனர்ஜி யூஸ் பண்ணும். எனர்ஜி எங்கேருந்து வரும்னா ஏடிபிலேருந்து. அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இதில் அப்படியே டிஃப்யூஷனோட டெஃபினிஷனை எழுதிட்டு யூஸிங் எனர்ஜின்னு எழுதினா போதும். யூஸிங் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, இது மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோட டெஃபினிஷன் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. அப்புறமா உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெஃபனிஷன்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கணும். அது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் 1 மார்க் இல்லை 2 மார்க் அது மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெஃபனிஷன் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் பயப்படாமல் போய் எல்லா 1 மார்க்கையும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸுங்கிறது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். அதாவது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ், செகண்ட் டாபிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர், தேர்ட் டாபிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ்னு இருக்கும். அதோட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் நீங்கள் வந்து நான் அதில் எக்ஸ்ட்ரா கூட சொல்லியிருப்பேன், ஆனால் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை நான் வந்து நாளைக்கோ இல்லை என்றைக்கோ போஸ்ட் பண்ணுவேன், அதை மறக்காமல் பாருங்கள். அதாவது இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்க்ரீஷன் தான். எக்ஸ்க்ரீஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், கொஸ்டின் ஆன்சர், இன்டெக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.